இவங்கள்ட்ட பேசுகிறோம், முனவர் பாஷாட்ட பேசிட்டு வந்துடும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் அந்த தீர்மானங்கள் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அல்லது பொதுக்குழு செய்தி சொல்வதாக பார்க்குறீங்களா ஒரு கூட்டணி கட்சியாக? இல்லை, எங்களை பொறுத்தவரை என்றைக்கு அமித்ஷா சென்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்களை அழைத்து பேசி அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அறிவித்தாரோ அன்றிலிருந்து தொடர்ந்து நாங்கள் இந்த கூட்டணியினுடைய வளர்ச்சிக்காக, வெற்றிக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர்களுடைய செயற்குழு பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானத்தின் மூலம் துரோகிகள் அல்லது உடனிருந்தே கெடுத்தவர்கள் என்றெல்லாம் சுட்டி காட்டுவதை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலேயே அமித்ஷா அவர்கள் தெளிவாக அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரத்திலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் சொல்றாங்க, பாஸ்ட்ல சொல்ல உறவாடி கெடுப்பவர்களிடம், அதாங்க கெடுத்தவர்களிடம் சொல்ல கெடுப்பவர்களிடம் இல்லை. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து அமித்ஷா கூப்பிட்டு தான் போய் பார்த்தாரு அப்படின்னு சுப்புரத்னம் சொன்னாரு. ஓபிஎஸ் சொல்றாரு, ஓபிஎஸும் சொல்றாரு, சுப்புரத்னமும் சொல்றாரு. ஆனா சுப்புரத்னம் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, அமித்ஷாவை பார்த்து இந்த இரட்டை தலைமை மீண்டும் வேணும், என்ன ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இது போகாத ஊருக்கு காட்டுகின்ற வழியாக தலைமை வேணுங்கிறது இல்ல, அந்த பொதுக்குழுவை ரத்து செய்ய வேண்டும் அல்லது பழைய ஃபார்முலா கொண்டு வரணும்னு சொன்னா அதை தாண்டி வந்து தான் ஒற்றை தலைமைக்கு வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவும் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த இரட்டைலை சின்னத்தையும் கொடுத்து தேர்தல் கமிஷன்ல இருந்து மத்திய அரசாங்கம் 4.5 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி நடத்துவதற்கு துணை இருந்தார்கள் என்ற நன்றி விசுவாசத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பலமுறை. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது வந்து இந்த முதலமைச்சரை பற்றிய தேவையில்லாத பிரச்சனையே தேவையில்லை. ஏன்னு சொன்னா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்பதை அறிவித்து விட்டதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எனக்கு என்ன சார் நீங்க சொல்றது நியாயமானது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு அறிவிச்ச பிறகு அதிமுக தலைவர் பொதுச்செயலாளர் தான் கூட்டணி கட்சிகள் யாருங்கிறது முடிவு செய்வாருங்கிற அதிகாரத்தை ஏன் தரணும்? கூட்டணி தலைமை அவர் தானே, அவங்களே முடிவு பண்றாங்க. அதுல எதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம்? அவங்க கட்சிக்கு அவங்க வந்து தீர்மானம் போட்டு இல்ல சார், அப்படி ஒரு இல்ல சார், இப்படி ஒரு தீர்மானம் வரும்போதே அப்ப இங்க இன்னொன்னு தேவை இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. நான் என்ன சொல்றேன், எப்போ வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி என்று அறிவித்து விட்டார்களோ அவர்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இங்க ஒரு கூட்டணி கட்சிகளை யார் சேர்ப்பாங்கங்கிற ஒரு தீர்மானமே தேவையில்லையா? கூட்டணி கட்சிகளை வந்து அவர் தான் சேர்ப்பாங்கன்னு சொன்னா அதுக்கான உதவிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையும் செய்யும். 2 பேரும் சேர்ந்துதான் 2 கை தட்டினாதான் ஓசை. தீர்மானம் அப்படி சொல்லல. இல்ல சார், அது வந்து வெளிப்படையா சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். தீர்மானம் என்ன சொல்லுது? இல்ல, உதாரணத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மிகவும் பெருந்தன்மையோடு நடக்கின்ற ஒரு கட்சி. பீகார்ல வந்து அதிகமான இடங்கள் பாஜக வெற்றி பெற்றாலும் கூட நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் ஆக்கி இருக்காங்க. அதனால இன்னைக்கு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்லிவிட்டதற்கு பின்னால் அதனுடைய பொருள் சொல்லிவிட்ட பிறகு அதிமுக தலைமை தானே சார் முடிவெடுக்கணும் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு. நீங்க மறுபடியும் அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அழைத்து பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு, அண்ணா அதாவது ஏற்கனவே பிரதமர் வந்த போது தனக்கு வாய்ப்பு அழைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் அவர் வெளியே போனாரு. அதே மாதிரி வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூப்பிடன்ற கோபத்தில் தான் அவர் என்டிஏ விட்டு வெளியே போனோம்னு சொன்னாரு. அதனால அவரு கூப்பிட்டு என்னதான் அவருடைய கருத்து தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. செங்கோட்டையனை கூட கூப்பிட்டு பேசினாங்க, பார்த்தாங்க, வந்தாங்க. அதனால இன்றைக்கு இந்த கூட்டணியை பொறுத்தவரை எடப்பாடியார் தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப என்னன்னா ரைட், நீங்க சொல்றதுக்கெல்லாம் வந்துடும். இப்ப திரு சுப்ரத்னம் சொல்றாரு கதவு அடைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் பொருள் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க இந்த எல்லாரையும் ஒன்னா இணைக்கணும்ன்ற இடத்துல இன்னைக்கு அது வந்து நடைபெறாதுங்கிற ஒரு இடம் வந்துருச்சா? திரு ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ உள்ள வர முடியாதுங்கிற, கூட்டணிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற இடம். அதாவது வந்துங்க அதிமுகவினுடைய தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் கூட்டணி கட்சி. அந்த அடிப்படையில் இவர் சுப்புரத்னமே சொல்லிட்டாரு, கதவுகள் மூடப்பட்டுருச்சு, 15ஆம் தேதி எங்க முடிவை நாங்க எடுப்போம், நாங்க வெற்றி கூட்டணியில் இருப்போம்லாம் அவர் சொல்றாரு. அதனால வந்து எங்களை பொறுத்தவரை ஒரு பலவீனமா மாறுது அவங்க கூட்டணிக்கு. அது ஒன்றும் பெரிய பலவீனம்லாம் கிடையாது சார். இந்த கூட்டணி வரணும்னு எதிர்பார்த்தீங்க, அவங்க வரணும்னு முயற்சி பண்ணும் சார். நான் என்ன சொல்றேன், எஸ்டிபி இருக்கு, திமுக கூட்டணிக்கு வருதுன்னா வரவேற்று அவங்க ஏத்துக்கிறாங்க.
சரி. அது மாதிரி நாங்க வரணும்ன்றதுக்கான முயற்சிகளை செஞ்சோம். வந்தா கூடுதல் பலம் நினைச்சீங்க, கூடுதல் பலம் இல்லாம ஆயிடுதுல. ஆனா அவங்க இல்ல அவங்க விதிக்கிற நிபந்தனைகள் வந்து மீண்டும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா அது வந்து ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு சமாஜத்தை திருப்பி தொடங்கணும்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுமாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் பலமான கூட்டணி, புதிய கட்சிகள் ஜனவரி மாதத்துக்குள்ள அவங்க பொதுக்குழுலையும் செயற்குழுலையும் தீர்மானமே போட்டிருக்காங்க. மெகா கூட்டணி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் ஓபிஎஸ் இது நம்ம இபிஎஸ் ஈடுபடுவார்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால புதிய கட்சிகள் ஜனவரி மாதத்தில் கண்டிப்பா வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க. அது அவங்களுக்கு சாதகமா அதிமுக, பாஜக, தமாக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமா இருக்கும் நாங்க நம்புறோம். ஓகே, ரைட், பேசலாம். மணி, இப்போ ஒரு கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிறதுல ஏற்கனவே வந்து தலைமை மாற்றத்துக்கு பிறகுதான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது, எல்லாம் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு ஏன் தேசிய தலைமை, பாஜக தேசிய தலைமை வேறு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க? அது திரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவுக்கோ விருப்பப்பட்ட ஒரு விஷயமா மாறுமா? அது அவங்க அதை வந்து அவங்க அதுதான் இன்னைக்கு எதிர்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சார் இல்லை, அவங்க ஒரு பெர்செப்ஷன் வந்து ஒன்று லீட் பண்ணுறாங்கல்ல சார். இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு என்டிஏ என்ன சொல்கிறாங்க, எல்லா மாநிலங்களையும் நாங்கள் வந்து ஒரு அயன் ஃபிஸ்டில் நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து லீட் பண்ணுவோன்றாங்க. சார் இப்போ வந்து நேத்து கூட 2 நாளைக்கு முன்னாடி ஐயா அமித்ஷா அகமதாபாத்லயே அவர் என்டிஏ ஆட்சி அமைப்போம் அப்படிதான் சொல்றாரு. அதை இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும். அப்போ சார் இப்போ நீங்க வந்து அதை திமுக எப்படி பார்க்குதுன்னு பாருங்க. அது வந்து ஒரு அதுக்கு திமுக ரியாக்ட் பண்றாங்க. இப்போ அஇஅதிமுக வந்து அந்த இடத்துல தன்னை வந்து ஒரு மைனர் பார்ட்னரா ஃபீல் பண்றாங்கல்ல. ஏன்னா நீங்க வந்து ஒரு நேஷனல் லீடர் வந்து தேசிய அளவுல இருந்து நாங்க தமிழ்நாட்டையும் நாங்க தான் வந்து அதுக்கான ரோட் மேப்பை நாங்க தான் பண்றோம். அதற்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் போய் டெல்லியில போய் பாக்குறாங்கல்ல சார். அஇஅதிமுக பிரிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் போய் டெல்லியை பாக்குறாங்க. அதே மாதிரி டெல்லியை பார்த்துட்டு வந்து இங்க பிரிஞ்சு இருக்கிறவங்களை சந்திக்கிறாங்க. அப்ப இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இன்றைய அஇஅதிமுக தலைமை வந்து ரசிக்கல சார். அதுக்காக தான் அந்த வார்த்தையை வந்து அவங்க சொல்றாங்க. அது வந்து தன்னை ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பெர்செப்ஷன்ல தன்னை வந்து ஒரு எலவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப என்டிஏ வழியா இந்த கூட்டணிக்குள்ள இல்ல, இப்ப பாஜக வழியா இந்த கூட்டணிக்குள்ள வரக்கூடிய ஆப்ஷனும் கட்சிகளுக்கு இருக்கு. அஇஅதிமுக வழியா கூட்டணிக்கு வரக்கூடிய அதான் இன்னைக்கு அவங்க கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. அதை முடிவு பண்றது திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்க. இல்ல சார், அதை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எங்க ரோலை நாங்க பண்ணிடுவோம். இப்ப அவங்க பாஜக மூலம் வரக்கூடியவங்களை தடுக்க முடியுமா? இல்ல சார், அதான சார் செய்தி. எனக்கு என்ன புரியல மணி, நீங்க இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க தீர்மானத்துல? கூட்டணி கட்சிகள் யாருங்கிறத முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறோன்றாங்க. அப்ப அதோட அர்த்தம் என்ன சார்? இப்போ இல்ல சார், அது ரைட்டு. ஒரு பொதுக்குழுல அவங்க வந்து அவங்க பொதுச் செயலாளருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தீர்மானத்தை எந்த தீர்மானம் போடணும், எது வேண்டான்ற முடிவெடுக்கக்கூடியதும் அந்த கட்சி தானே. இந்த தீர்மானத்தை போடணும்னு ஒரு நிலைப்பாட்டை ஏன் வராங்க? அப்ப அதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறதால சார். இப்போ ஒரு என்டிஏ வந்து தன்னோட கூட்டணியை நாங்க வலுப்படுத்துறோம், அவங்க என்டிஏ கூட்டணிங்கிறத சொல்லும் போது இவங்க அதுக்கு கவுண்டரா ஏதோ ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல சார். சார், கூட்டணிக்கு தலைமை அதிமுக சொன்ன பிறகு அதான் அந்த கட்சி பார்த்துக்கல சார். அந்த இடம் தானே சார் அவங்களுக்கு டிஸ்பியூட்டா இருக்கக்கூடிய ஏரியாவே. சரி, இப்போ இதுவரைக்கும் இல்லாத வகையில இப்போ ஒரு டிஸ்பியூட் வருது. அவங்க அஇஅதிமுகவை ஒரு மணி இங்க டிஸ்பியூட்டே இல்ல, நாங்க முடிவெடுத்துட்டோம், எங்க அதிகாரம் இது அப்படின்னு அதிமுக சொல்லுது சார். அது அஇஅதிமுகவோட பொதுக்குழுல அவங்க சொல்றாங்க. இப்போ இதுக்கு இன்னொரு இடத்துல என்டிஏ என்ன சொல்ற, ஒரு டெட்லாக் இருக்கா? நான் என்ன கேக்குறேன், அப்ப ஒரு டெட்லாக் இருக்கா? கூட்டணி கட்சிகளை சேர்க்கறதுல சிக்கல் இருக்கா பாஜகவுக்கு? இருக்குல்ல சார். சார், இப்போ இதே இது நீங்க அப்படியே கட் பண்ணி 2021 தேர்தலுக்கு போங்க. அமமுகவுக்கு 25 சீட்டு கேட்டாங்க. அன்னைக்கு ஐடிசியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கு ஐயா எடப்பாடி என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அன்றைக்கு வந்து ஒரு முன்கை எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு அதை எடுக்க முடியல. இப்போ இந்த பொது எடுக்க முடியலங்கிறது தீர்மானம் சொல்லலையே. இங்க வந்து நாங்க தான் முடிவெடுப்போம்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம் சார்? அவங்க இப்போ சார் இப்போ இதை வந்து நம்ம ஏத்துக்கலாம் சார், பாரதிய ஜனதா ஏத்துக்கணும்ல. அதுதான் நான் கேக்குறேன், ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஏத்துக்கலையே சார். 2 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க என்ன சொல்றாங்க, 2 நாளைக்கு வேற இன்னைக்கு சொல்லிட்டாங்கல்ல, சரி இதை அவங்க இன்னும் அக்னாலஜ் பண்ணலையே. இப்போ இந்த தீர்மானம்